ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஃபீட் இல்லைனா 2.5 ஃபீட் போதுமான அளவு டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பவே நம்பாதீங்க. ஒரு 4 ஃபீட் டேங்க்கு அதில் விட்டு பாருங்கள். அந்த மீனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவனை பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனில் போட்டு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக அவனை பிரித்து விட்டு ஒரு 4 ஃபீட் டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கூட பண்ணுற இன்ட்ராக்ஷன், அதாவது என் கூட விளையாடுறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து அந்த டேங்க்கில் வந்து அவன் எப்போ ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சானோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரெமெண்டஸாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரே ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவ் ஆகிட்டான். ஸோ முன்னம் இருந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கோவக்காரன் ஆகிட்டான். ஆனால் வந்து அவன் ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுனால என்ன ஆகி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட கலரும் சரி, அவனோட க்ரோத்தும் சரி பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளோரான் தான் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 ஃபீட்டோ இல்லை 4 ஃபீட் டேங்க்லேயோ அவனை விட்டு பாருங்கள். அவனுடைய க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த டேங்க்கில் ஒன்றும் பெரிய செட்டப்லாம் எதுவும் கிடையாது. பிளைன் டேங்க் தான், ஒரு 4 ஃபீட் டேங்க். அதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் கூட நான் போடலை. எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டியாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டியாக தான் மெயின்டைன் பண்ணுறேன். வெறும் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் வச்சு இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கேன்.